கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் வாரத்தின் 33ஆம் ஞாயிறை கொண்டாடுகின்றோம். பொது காலத்தின் கடைசி வாரங்களில் நாம் இருக்கின்றோம். நேற்றைய தினம் நாம் இயேசுவின் வருகையை குறித்து தியானித்தோம். இயேசுவின் 2ஆம் வருகை தான் கிறிஸ்து அரசர் பெருவிழாவாக நாம் கொண்டாட இருக்கின்றோம். ஆகவே இந்த 2 வாரங்களும் நமக்கு தயாரிப்பு காலமாக நமக்கு அமைகின்றது. 33ஆம் வாரமாகிய இவ்வாரத்தில் நாம் நேற்று எவ்வாறாக எப்பண்புகளை கொண்டிருக்க வேண்டும் என்று நமக்கு நற்செய்தியும் வாசகங்களும் கொடுக்கப்பட்டிருந்தன. இன்று முதல் பண்பான நம்பிக்கையை நாம் எப்படி கொள்ள வேண்டும், எப்படி கொண்டு கொள்ள வேண்டும் என்று நாம் இன்றைய நற்செய்தியில் காண்கின்றோம். இன்றைய முதல் வாசகம் சமயங்களுக்கு இடையான முரண்பாடுகளையும் பிரச்சனைகளையும் விலக்கி சித்தரிக்கின்றது. மக்கபியர் நூலில் மன்னர் அந்தியோக்கின் மகன் எபிபான் அரசன் ஆளுகையில் 2 கூட்டங்களாக அமைகின்றது. அக்கூட்டங்களில் ஒருவர் விருத்த சேதனம் செய்தவர்கள் இதை செய்யலாம், மற்றொருவர் இதை செய்யாமல் அதை செய்யலாம், ஒருவர் இதை செய்ய வேண்டும், ஒருவர் அதை செய்ய வேண்டும் என்று சமயங்களுக்கிடையான பிரச்சனைகளும் களவுகளும் ஏற்பட்டன. 2ஆம் வத்திகான் பொது சங்கம் வரை திரு அவை பிற சமயத்தவரை எதிர்நோக்கிய விதம் வேறு, அதன் பின் கொண்ட கண்ணோட்டமோ வேறு. நாம் பார்க்கையிலே தூய ஆவியார் பிற சமயங்கள் வழியாகவும் செயல்படுகின்றார் என்ற சமயங்களோடு உள்ள உறவு நமக்கு வெளிப்படுத்துகின்றது. நாம் பார்க்கையிலே நாம் நம்மையே எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்கையில் நம்முடைய நண்பர்களோ உற்சார் உறவினர்களோ நாம் பார்க்கையில் நாம் பிற சமயங்களோடு பழகுகின்றோம். அதாவது பிற சமயங்களோடு நாம் உறவு வைத்துக் கொள்கின்றோம், அவர்களோடு பழகி நண்பர்களாக இருக்கின்றோம். அதுவே ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக நமக்கு அமைகின்றது. ஆகவே தூய ஆவியானவர் பிற சமயங்கள் வழியாகவும் செயல்படுகிறார் என்ற நம்பிக்கையை நாம் கொள்ள வேண்டும். நற்செய்தியை பார்க்கையிலே நற்செய்தி ஒரு அழகான ஒரு உண்மை சம்பவத்தை நமக்கு லூக்கா நற்செய்தியாளர் அதிகாரம் 18 அழகாக கூறுகின்றார். நாம் பார்க்கின்றோம், இன்றைய நற்செய்தியில் 4 மூலப்பொருட்களை நாம் பார்க்கலாம். அதாவது 4 நற்பண்புகளை நாம் பார்க்கலாம். முதலாவதாக ஆர்வம், 2ஆவதாக தன்மை, இல்லாமை, விட்டுக் கொடுக்கும் தன்மை, மற்றும் 3ஆவது அளவு கடந்த நம்பிக்கை, 4ஆவது இயேசுவை பின்பற்றுதல், நன்றியோடு நாம் வாழுதல். நாம் பார்க்கையிலே இயேசு எரிகோ நகரை கடந்து செல்கையிலே ஒரு பிச்சைக்காரர் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கின்றார். அவர் அச்சத்தம், இயேசு சென்ற போது அச்சத்தமானது ஒரு ஆர்ப்பரிப்பும் ஒரு மகிழ்வும் ஒரு வகையான ஒரு சத்தமாக இருந்ததால் அப்பிச்சைக்காரர் உடனே அந்த குருடர் உடனே நான் என்ன என்று கேள்வி வினவுகின்றார். என்ன ஒரே சத்தமாக இருக்கின்றது, என்ன என்று ஆர்வத்தோடு நலம் பெற வேண்டி அவர் என்ன சத்தம் என்று கேட்கின்றார். முதலாம் நாம் பார்க்கையிலே ஆர்வம், அந்த ஆர்வம் யார் என்று தெரிந்து கொள்ள அவர் விரும்புகின்றார். பார்க்கையிலே அவர் கேட்கின்றார். கேட்டவுடனே மக்கள் கூறுகிறார்கள், நாசரேத்தூர் இயேசு செல்கின்றார் என்று மக்கள் கூறுகிறார்கள். உடனே தாமதிக்காமல் உடனே அவர் தாவீதின் மகனே இயேசுவே எனக்கு இறங்கும் என்று கூக்குரல் இடுகின்றார். அந்நேரத்தில் நாம் பார்க்கின்றோம், அதிகாரம் 18 வசனம் 37 பார்க்கின்றோம், முன்னே சென்று கொண்டவர்கள் அமைதியாய் இருக்குமாறு அவரை அதட்டினார்கள். மக்கள் அதட்டிய போது அவர் தாழ்ந்த உள்ளம் கொள்ளாமல் மீண்டும் இயேசுவை உரக்க குரலில் கத்தினார், இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று. மக்கள் அவரை பிச்சைக்காரர் நீர், குருடர் நீர், அவரோ மெசியா, பல அற்புதங்களை செய்கின்றவர், நீ ஏன் அவரை கூப்பிடுகிறாய் என்று தாழ்த்தப்பட்டார். நம் வாழ்க்கையிலும் நாம் பல நேரம் பலரால் தாழ்த்தப்படுவோம், அடித்து மிதித்து ஓரம் ஒதுக்கப்படுவோம். பல நேரங்களில் நம்மை சாகடிக்க மட்டும் மாட்டார்கள், மற்ற நேரங்களில் நம்மை அடித்து கீழே தள்ளுவார்கள். ஆனால் தாழ்ந்த உள்ளம் கொள்ளாமல் சரி என்று நம் நினைத்தால் அதன் வழியாக நாம் செல்ல வேண்டும். அதை நான் நினைத்து பார்க்கையிலே இப்போது நினைக்கிறேன், மனசாட்சி நீ தவறு செய்தால் உன்னை சாகடித்து விடும். ஆகவே நம் மனசாட்சி எது சரி என்று சொல்கிறதோ அதன்படி நடக்கையிலே நாம் வெற்றி கொள்வோம். 2ஆவதாக பார்க்கையிலே விட்டுக் கொடுக்கும் தன்மை, இல்லாமை, விட்டுக் கொடுக்கும் தன்மை என்று நான் கூறினேன். அதை விட்டுக் கொடுக்கும் தன்மை என்பது பல நேரங்களில் நாம் பிறரோடு சண்டையிடும் நேரங்கள்,
விட்டு கொடுத்து செல்வது. பல நேரங்களில் நாம் சில பொருட்களை எடுக்க நினைப்போம், அதை மற்றவர் எடுப்பார், அதற்காக சண்டையும் விட்டு கொடுத்து செல்வது. ஆனால் விட்டு கொடுக்கும் தன்மை இல்லாமை என்பது நீங்கள் அதாவது நாம் செய்கின்ற ஒரு செயலை தவறு என்று சொன்னால், அது ஆனால் சரியாக இருந்தால் நாம் அதற்காக விட்டு கொடுக்காமல் போராட வேண்டும். மூன்றாவது பார்க்கையிலே அளவு கடந்த நம்பிக்கை. அவர் அளவு கடந்த நம்பிக்கையால் 2ஆம் முறை உரக்க கத்தினார். அவர் அளவு கடந்த நம்பிக்கையால் இயேசு பார்வை கொடுத்துவிட்டு உன் நம்பிக்கை உன்னை நலமாக்கிற்று என்று அழகாக கூறினார். 4ஆவதாக பார்க்கையிலே அவர் உடனே பார்வை பெற்று கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவை பின்பற்றினார். நாம் பல நேரங்களில் இயேசு கிறிஸ்து நமக்கு தருகின்ற நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம், ஆனால் நன்றி இல்லாமல் செல்கின்றோம். அவ்வாறாக இல்லாமல் இயேசுவின் நற்செய்திகளாக நாம் மாறிட முயல்வோம். என்றும் நம்பிக்கையோடு நாம் போராட வேண்டும். நம்பிக்கை குன்றாதவர்களாக இருக்க வேண்டும். கூக்குரலிட்டு அழைத்த அவருக்கு பார்வை கிடைத்தது போல நமக்கும் விடாமுயற்சியுடன் அழைக்கும் நமக்கும் பார்வை கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு செயல்படுவோம். நமது நம்பிக்கை நம்மை என்றும் நலமாக்கும். ஆமென்.